ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நீங்கள் தினந்தோறும் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த இரட்டையர் மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி நீங்கள் வணங்கிக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த இரட்டையர்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாகங்க உங்களுக்கு உடனடியாக நடக்கும். வேலை விஷயமாக இருக்கட்டுங்க, இல்லை வெளிநாடு போகிற யோகம், இல்லை வீடு கட்டுற யோகம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு கேட்குற விஷயம் உடனே கைகூடி வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த இரட்டையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான். காலையிலே வரக்கூடிய சூரிய பகவான் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்த உடனேயே சூரிய பகவானை பார்த்து மனசார உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க. கையில் சுத்தமான தண்ணீர் எடுத்து 3 தடவை நீர் வார்த்து சூரிய பகவானுக்கு விடுங்க. ஓம் சூர்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். அதே போலவே இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சந்திர பகவானை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. சந்திர பகவான்கிட்ட நிம்மதி கேளுங்க, சந்தோஷம் கேளுங்க. இந்த மாதிரி மனசு சார்ந்த பிரச்சனைகள் தீரணும், நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் சந்திர பகவான்கிட்ட கேளுங்க. காலையிலையும் மாலையிலையும் இந்த இருவரையும் நீங்கள் தினந்தோறும் வணங்கிக்கிட்டே வாங்களேன். கண்டிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோட நீங்கள் முழு மனதோடு இதை கேட்கணுங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க அத்தனை பேருமே நீங்கள் ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூரிய பகவான்கிட்ட மனசார வேண்டிக்கங்க. கண்டிப்பாங்க உடல்நிலை சரியாகும். இந்த இரட்டையரை நீங்கள் தினந்தோறும் வணங்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கேட்டது அத்தனையும் கிடைக்கணும், சகல சௌபாக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.